முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 10, 11, 12ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இது. ஜனவரி 27 பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. அமாவாசை அமைப்பில் சூரியனும் சந்திரனும் 10ஆம் இடத்துல இணைஞ்சாலும் கூட சந்திரன் இங்கே 10ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே வேலை தொழில் அமைப்புகள் அப்படி ஒன்று பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு சிறப்பான நல்ல அமைப்பு கண்டிப்பாக மேஷராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. ஒரு பெரிய கஷ்டங்கள் எதுவுமே கண்டிப்பாக வராது. வேலையில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் கூட அந்த மாற்றங்கள் நல்லாயிருக்கும். வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். எந்த ஒரு அமைப்பிலும் ஜீவன அமைப்புகள் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல குருபார்வையில் இருக்கும்போது கெட்டு போகாதுன்றதுனால சொந்த வாழ்க்கையில் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட தொழில் அமைப்புகளில் மேஷராசிக்காரர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காத ஒரு நல்ல அமைப்பு இதுங்க. இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. சுக்கிரன் வேற 12ஆம் இடத்துல உச்சத்தை அடைகிறார். இந்த மாதத்திலிருந்து அந்த உச்சம் என்கின்ற அமைப்பும் ஒரு குடும்ப செலவுகளை கொடுத்தாலும் கூட மங்கள செலவுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் தான் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்வழி உறவினர்களுக்கு செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. பணம் வரும். 2, 11ஆம் இடங்கள் வலுவாக இருக்கிறது. ஆகவே பணம் வரும். வருகின்ற பணத்தை 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் உதவியால் நல்ல விதமாக சுப செலவுகள், பெண்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கறது, பெண் குழந்தைகளுக்கான நகை வாங்குறது போன்ற சுப செலவுகள் செய்யக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் தயவினால் முயற்சிகள் பலிக்கக்கூடிய, தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் மேலோங்கக்கூடிய, எதிலும் ஒரு நன்மைகளை இந்த தடவை மேஷராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் தராமல் ஒரு 5க்கும் மேற்பட்ட கிரகங்கள் நன்றாகவே இருக்கக்கூடிய யோக வாரம் தாங்க இந்த வாரம் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.